இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 4/3/2024 10/3/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். முதல்ல துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 12ஆம் வீட்டில் கேது இருக்குது. தேவையான தன்னம்பிக்கை குறைபாட்டை நீங்கள் உணரலாம். இதனால் எந்த முக்கிய முடிவையும் எடுக்க முடியலை. அதனால் உங்கள் தோள்களில் நிறைய தாங்கியுள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். இதை நீங்கள் மனதில் வச்சு சரியான நேரத்தில் சரியான மற்றும் தெளிவான முடிவை எடுக்கணும். இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசிக்கு 7வது வீட்டில் அமரப் போகிறாரு. நிதி சிக்கல்கள் தொடர்பான நீங்கள் முன்பு திட்டமிட்டது முற்றிலும் பயனற்றதாகிவிடும். அதனால் நீங்கள் கடனாக பணம் எடுக்க வேண்டி வரும். மேலும் அது உங்களை மன அழுத்தத்திற்கும் ஆளாக்குது. குடும்ப வாழ்க்கையை பற்றி சொன்னோம்னா, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நேரமாக இது இருக்கும். மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன்னாடி இருக்கும். அதனால் முதல்ல எதை தேர்ந்தெடுப்பது அப்படின்ற சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும். மற்றவர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் சிறந்த மாற்றங்களையும் கொண்டுட்டு வரும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் அதீத பாதுகாப்பின்மை உணர்வு மற்றவர்களின் ஆலோசனை பெறுவதை தடுத்துரும். இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த வாரம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதில் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்குறத தவிர்த்திடணும். ஏன்னா இதை செய்யாமல் உங்கள் படிப்பை பற்றி உங்கள் மனதில் எழும் கேள்விகளை தீர்ப்பது நல்லது. தேவைப்பட்டால் தொழில்முறை படிப்பை சேர்க்கை எடுப்பது உங்கள் தகுதியை அதிகரிக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை ஜெயிக்கலாம். கண்டிப்பாக துலாம் ராசி என்பவர்களுக்கு 4ஆம் தேதி எடுத்துக்கிட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. கடவுளின் ஆசையால் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. 5ஆம் தேதி அனுகூலமான நாள். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். 6ஆம் தேதி சுமூகமான பலன்கள் கிடைக்கும். என்றாலும் உறுதியான முயற்சி மேற்கொள்ளணும். வெற்றி உங்களை நாடி வரும். 7ஆம் தேதி கோயிலுக்கு போகிறதன் மூலம் ஆறுதல் பெறலாம். இதுதான் இன்று மிகவும் தேவையானதாக உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் சுமூகமாக நடக்கணும்னா நீங்கள் கவனமாக கையாளணும். நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டிய நாள் 8ஆம் தேதி. மகிழ்ச்சி அளிக்கும் சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. இது உங்களை பாதிக்கும். நல்ல பலன்களுக்கான மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக இன்றைக்கி இல்லை. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் அல்லது தள்ளி போடணும். பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ளணும். உணர்ச்சி வசப்பட வேணாம். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும். அலுவலகத்தில் நீங்கள் திட்டமிட்ட வகையில் வேலை செஞ்சு வெற்றியும் பெறுவீங்க. உங்களின் வருமானம் உயரும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல லாபம் கிடைக்கும். சொத்து வாங்கிறது விற்பது தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவுகள் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நட்பு வீட்டில் ராசி குருவின் பார்வை இருக்குது. யோக வாரம். எதிர்கால வாழ்க்கைக்கு உதவும் நபர்களை இப்போ சந்திப்பீங்க. வியாபாரிகளுக்கு சிக்கல் எதுவும் கிடையாது. பங்குச்சந்தை சூதாட்டம் இதில் எல்லாம் லாபம் கிடைக்கும். வழக்கறிஞர்கள் சிலர் பார்த்திங்கன்னா தனிச்சிறப்பான வாதத்தால் பிறரால் கண்டிப்பாக கவனிக்க பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கல்கள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு உதவுனவர்களை இப்போ நீங்கள் சந்திக்க போகிறீங்க. வழக்குகள் சாதகமாக உங்கள் பக்கம் திரும்ப போகுது. வீடு கட்ட நினச்சிங்கன்னா உங்கள் கனவு வீடு நனவாக போகுது. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் அல்லது வெளிதேச பிரயாணம் இருக்கும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியின் ஒரே இடத்துல மாற்றப்படுவீங்க. அதிக பணம் பொருளும் இடங்களில் பணிபுரிய ஆரம்பிப்பீங்க. வங்கித்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலுவலகங்களில் மதிப்பு மரியாதைகளை பெறுவீங்க. 2ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாகி 5ல் புதன் ராகுவுடன் இருக்கிறாரு. எதிர்பாராத லாபங்கள் உண்டாகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னா சிறப்புகள் சேரும். பெண்களால் இந்த வாரம் செலவுகள் இருக்கும். மனைவிக்கு ஏதேனும்
வாங்கி கொடுக்க முயற்சி செய்வீங்க. விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதி பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது. நீங்கள் அவ்வப்போது சில சிறிய உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் ஆரோக்கியம் முந்தைய காலங்களை விட கணிசமாக மேம்படும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை உணர்வீங்க. சந்திரன் லக்னத்தில் இருந்து 6வது வீட்டில் வியாழன் இருக்குது. இழப்பீடு மற்றும் கடன் போன்றவற்றில் நீண்ட காலமாக பணம் எங்காவது சிக்கியிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இறுதியாக அந்த பணம் கைக்கு வரும். ஏன்னா இந்த நேரத்தில் பல சுப கிரகங்கள் நிலை மற்றும் பார்வை உங்கள் ராசி பலருக்கு நிதி ஆதாயத்திற்காக வாய்ப்பை குறிக்குது. இந்த வாரம் உங்களை சுற்றி உள்ளவங்க, குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சல் அடைவீங்க. இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும். மேலும் அவர்களுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் சனி இருக்குது. வாரத்தின் ஆரம்பம் தொழில் ரீதியாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பயணம் தொடங்கும். அதனால் அதை செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் பெற்றோரிடம் அனுமதி பெறணும். இல்லைன்னா அவங்க பின்னர் ஆட்சேபனைகள் எழுப்பலாம். மேலும் மற்றவங்க முன்னாடி உங்களை சங்கடப்படுத்தலாம். இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனை கொடுத்த வெற்றியை அடைய ஞானதேவன் செயல்படுவார். இதனுடன் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யணும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அமைய உங்கள் செயல்களில் எச்சரிக்கையாக இருங்க. இசையை கேட்பது மற்றும் திரைப்படங்கள் பார்க்குறது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். 5ஆம் தேதி அனுகூலமான பலன்கள் இல்லை. நற்பலன்களுக்கான சமநிலையான அணுகுமுறையோடு சூழ்நிலையை கையாளணும். 6ஆம் தேதி சாதகமான நாளாக இல்லை. இன்று நற்பலன்களுக்கான மிகுந்த முயற்சி எடுக்க வேணும். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க. அமைதியாகவும் ஓய்வாகவும் இருப்பது நல்லது. 7ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. உங்கள் விருப்பங்கள் எளிதில் பூர்த்தி செஞ்சுக்கிருவீங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாம் பலனளிக்கும். 8ஆம் தேதி முன்னேற்றமான நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகள் அடைவதற்கு இன்றைக்கி டைம் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க. உங்களின் இனிமையான தொடர்பால் திறமை காரணமாக நீங்கள் வெற்றிக்கணியை சுவைக்க போகிறீங்க. 9ஆம் தேதி ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய நாள். உங்கள் மனதை அமைதியாக வச்சிருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பல சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வருது. விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டது துலங்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். மேலும் ஜமாய்க்க போகிறீங்க, எதையும் சாதிப்பீங்க. 6ஆம் இடத்துல இருக்கும் குரு தொழிலிலும் சொந்த வாழ்க்கையிலும் உள்ள எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் ஜெயிக்க ஹெல்ப் பண்ணுவார். கடன் தொல்லைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். இதுவரை பயமுறுத்தி கொண்டிருந்த கடன்காரவங்க உங்கள் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. வாடகை கொடுக்க முடியும். பாதிக்கப்பட்ட அனைத்திலிருந்தும் மீண்டு வருவீங்க. தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும். மஞ்சள் நிற பொருட்களால் லாபம் அடைவீங்க. உங்களில் சிலருக்கு பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகளையெல்லாம் இழப்பீங்க. கலைஞர்களுக்கு மீண்டும் பணி கிடைக்கும். அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு இனி பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட சிலருக்கு வேலை மாற்றம் நல்லது. பணியிட மாற்றம் இருக்கும். உங்களில் சிலருக்கு பெண்களால் லாபங்கள் உண்டு. சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இதுவரை பாராட்டப்படாதவங்க இப்போ உங்களின் தனித்திறமையை உணரும்படி நடந்துக்கிடுவாங்க. தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் நிறுவனத்தின் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா உங்கள் நிறுவனத்தை சேர்ந்த சில சுயநலவாதிகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் சரியாக சாப்பிட முடியாமல் இருப்பீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் வியாழன் இருக்குது. நீங்கள் கூட்டாக வியாபாரம் செஞ்ச அந்த வாரம் வியாபாரம் துணையுடன் உங்கள் உறவை மேம்படுத்த முடியும். ஏன்னா இதை செய்கிறனால மட்டுமே அவங்க உதவியுடன் நீங்கள் நல்ல நிதி லாபத்தை பெற முடியும். அதனால் இதை மனதில் வச்சு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் நகர்த்திக்கிட்டே போங்க. உங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் கொஞ்சம் ஓய்வு மற்றும் தளர்வுகளை உறவினர்களுக்கு ஒரு சிறிய விஜயம் வழங்கும். சந்திரன் ராசியிலிருந்து 3ஆவது வீட்டில் சனி இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினருக்கு போதுமான நேரத்தை வழங்குறதுல நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்க மீது அக்கறை கொண்டிருப்பதாக அவங்க உணரட்டும். இதற்காக அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்க. உங்களை பற்றி புகார் செய்ய அவங்களுக்கு வாய்ப்பளிக்காதீங்க. கூட்டு தொழிலில் ஈடுபடும் இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான கடந்த நஷ்டங்களிலிருந்து மீண்டு வர உதவிகள் கிடைக்கும். இந்த நேரம் உங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிரூபிக்கும். இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய நபர்களை சந்திப்பீங்க. மேலும் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான சரியான திட்டங்களை எடுப்பீங்க. பல மாணவர்களின் அதீத தன்னம்பிக்கையும் சோம்பலும் இந்த வாரம் அவங்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும்.
அதனால் நீங்கள் இந்த அறிகுறிகளிலிருந்து சற்று விலகி இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் விருப்பாவிட்டாலும் உங்கள் இலக்கை நோக்கிய பந்தயத்திலிருந்து உங்களை விலக்கிக்கிடுவாங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு பெரியவர்களின் ஆசையை பெறணும். வார தொடக்கத்திலேயே உங்களுடைய விருப்பங்களுக்கு பலன் கிடைச்சிடாது. உங்கள் பணிகளை சிறப்பாக திட்டம் போடணும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வரும். முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. 5ஆம் தேதி உங்களுக்கு அதிக பொறுமை தேவை. நல்ல வாய்ப்புகள் தவறாமல் பார்த்துக்கிறணும். உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்ளணும். 6ஆம் தேதி துடிப்பான நாளாக இல்லை. மனக்குழப்பங்கள் இருக்குது. பிரார்த்தனை மற்றும் இசை போன்ற நிகழ்ச்சிகள் மன ஆறுதலை அளிக்கும். 7ஆம் தேதி உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும். நம்பிக்கை ஒன்றை வெற்றிக்கு வழிவகுக்கும். 8ஆம் தேதி உங்கள் பொறுமையை சோதிக்கும் நாள். உங்களின் எதிர்மறை சிந்தனை காரணமாக நீங்கள் பாதகமான விளைவுகளை சந்திக்க போகிறீங்க. பிரார்த்தனை மற்றும் தியானம் நல்ல பலனை அளிக்கும். 9ஆம் தேதி உங்கள் வளர்ச்சியை பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவத்தை பெறுவீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிருவீங்க. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் உச்சநிலையில் இருக்கிறாரு. தனுசு ராசிக்கு எல்லாத்துலேயும் மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். 30 வயதுகளில் இருக்கும் இளைஞர்கள் தன்னம்பிக்கையிடணும். எதையும் சாதிப்பீங்க. பெண்களுக்கு ரொம்ப நன்மை தரும் வாரம் இது. எதிர்காலத்தில் நீங்கள் வளமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புக்கு அஸ்திவாரம் இப்போ அமையும். புதிய அறிமுகங்கள் ஏற்படும். அதனால் நன்மைகளும் இருக்கும். மிக முக்கியமான பலனாக இந்த வாரம் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலம் ஒரு நல்லது நடக்கும். ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் தன வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு. இனிமே வராது என்று கைவிட்ட ஒரு தொகையோ அல்லது இனி நடக்காது என்று மறந்துவிட்ட ஒரு விஷயமோ இந்த வாரம் சாதகமாக நடக்கும். மேலும் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாவீங்க. எதுவும் காண கிடைக்காதது கிடைக்கும். தொழிலமைப்புகளில் மந்தநிலை நீங்கி அதிக முயற்சியின்றியே லாபங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக நடக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கடன் பெற்று வீடு வாங்க எல்லா அமைப்புகளும் கூடி வந்திருக்கும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 4/3/2024 10/3/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.